ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்க விலை வந்து அதிகமாக கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஜுவல்லரி அசோசியேஷன் பிரசிடென்ட் கிட்ட கேட்கும்போது அவர் ஒரு 3 ரீசன் வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு, அதுக்கு நம்மளோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தங்க விலை வந்து அதிகமாக வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தந்தி நியூஸ்லேருந்து ஜுவல்லரி அசோசியேஷன் பிரசிடென்ட், சென்னை ஜுவல்லரி அசோசியேஷன் பிரசிடென்ட்க்கு வந்து ஒரு கால் பண்ணி வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு வீடியோ லிங்க்கை வந்து ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசிடென்ட் வந்து ஒரு 3 ரீசன் சொல்கிறாரு. இதன் விளைவுனால தான் வந்து தங்க விலை கம்மியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஎஸ் எலெக்ஷனில் வந்து பிடன் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கருத்து கணிப்புப்படி அவர் வின்னிங் சான்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவரோட பாலிசிஸ் படி வந்து யூஎஸ் எக்கனாமிக்கு வந்து நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அது வந்து தங்க விலை வந்து பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் காரணத்தினால தான் வந்து தங்க விலை கம்மியாகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இல்லை நம்மளோட ஒப்பீனியன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிடனாக இருந்தாலும் சரி, ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, யார் வின் பண்ணாலும் யூஎஸ் எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இருப்பாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி ரூலிங்கில் இருக்கும்போது தான் வந்து ஸ்டிமுலஸை தரவிடாமல் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ண வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இவங்க 2 விதத்தில் யார் வந்து வின் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அவங்களோட வேலை என்னவாக இருக்கும்னா ஸ்டிமுலஸ் பேக்கேஜை கொடுக்கறதா தான் இருக்கும். ஸோ அதன் விளைவாக வந்து தங்க விலை வந்து உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ செகண்ட் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அர்மேனியா அதுக்கப்புறம் வந்து அசர்பைஜான் வார் வந்து எண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த அர்மேனியா அசர்பைஜான் வார் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து அதை மீறி மறுபடியும் வந்து சண்டை வந்து இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நேற்றைய கூட வந்து சண்டை நடந்திருக்கும். ஸோ அதனால் இந்த வார் இன்னும் வந்து முடியலை. ஸோ இந்த வார் முடிஞ்சதுன்னா ஓகே, குளோபலாக வந்து சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது அப்படின்னு ஒரு ரிலீஃப் கிடைக்குமே தவிர முழுக்க இது ஒரு தங்க விலை குறைவதற்கான ஒரு காரணம் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் இந்த வார் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து சில பாலிசிஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கோல்டு ப்ரைஸை வந்து நிர்ணயிக்கிறதுல வந்து சில பாலிசி சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஆனால் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க வந்து இந்த சனிக்கிழமை வந்து கம்மியாகல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து அதிகமாக வந்து கம்மியாக இருந்துச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ் டாலருக்கு நிகராக வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு உள்ள ப்ரைஸ் தான் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை நம்ம ரீசன் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்தியன் ருப்பி வந்து யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதான் காரணம். மற்றபடி என்ன ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாலிசி சேஞ்ச் வந்துச்சு அப்படின்றது வந்து அவர் சொல்லவே இல்லை. நம்ம எல்லாருக்குமே வந்து தேவைப்படுற ஒரு ஆன்சரும் அதான். ஸோ ஏன் ஸ்பெசிஃபிக்காக வந்து தமிழ்நாட்டில் அன்றைக்கி ஒரே நாளில் ஒரு 200 வந்து 180 கம்மியாச்சு, என்ன பாலிசி புதுசாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்துச்சு அப்படின்றதுக்கான ஆன்சர் அவருக்கு வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க அப்படின்னா வந்து ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே வந்து கம்மியாகுமா, இது வந்து ஒரு நல்ல டைமாக இப்போ வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே கீழே போகவே செய்யாது. ஒரு பவுனுக்கு வந்து 37,000 கீழே போகிறதெல்லாம் வந்து ஒரு சான்ஸே இல்லாத ஒரு விஷயம். அதனால் வந்து இப்போ இருக்கிற டைம்லேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்மளோட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் வந்து இப்போ ப்ரைஸ் வந்து கம்மியாச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம். முன்னாடி வந்து பெங்களூர் அதுக்கப்புறம் வந்து மும்பை பேஸ்டு டீலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கோல்ட் ப்ரைஸை வந்து ஒரு ஆஃபரில் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து ஃபிசிக்கல் கோல்டோட டிமாண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து இவங்களும் இந்த தீபாவளி சீசனால் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் சேல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட். நிறைய ஜுவல்லரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணல. ஒரு சில பெரிய ஜுவல்லரி செஷன்ஸில் மட்டும் தான் வந்து இது வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேறு ஏதாவது ஷேர் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.